அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாஸ்தா உயர்நீதிமன்றம் சென்னை. 3 முறை தலைவராக என்னுடைய சங்கத்தின் உள்ள உறுப்பினர்களில் உறவுகள் அவர்கள் தேர்ந்தெடுத்து இன்று வரை நம்முடைய சங்கம் சிறப்பாக செயல்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் சங்கம் தங்கம் வழங்கியது முதல் சங்கம் எங்கள் சங்கம் உறுப்பினர்களுக்கு. அதேபோல் வெள்ளி வழங்கியதும் முதல் சங்கம் எங்களுடைய சங்கம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 புத்தாண்டில் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் நம்மை சுற்றி உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் அனைவரும் சிறப்பாகவும் மதிப்புமிக்கவும் வளமாகவும் இன்புற்றும் வாழ வேண்டும் என்று இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய தொழிலில் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டுமே தவிர அந்த மாற்றம் வேண்டாம் என்று நாம் தெரிவிப்பது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். அதனால் நம்முடைய தொழில்தான் பாதிக்கப்படும். ஆகவே மாற்றங்களில் என்றைக்குமே முன்னேற்றங்கள் தரும். மாற்றங்களை நோக்கி நாம் செல்வோம், முன்னேறுவோம், முயற்சி எடுப்போம், பயிற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் சோர்வு அடைய வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல் முடிவுகள் கிடைக்கும் என்பதை இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் தயவுசெய்து ஒரு சிறிய வேலை என்றாலும் விட்டு விடாதீர்கள், செய்யுங்கள். அது அன்றே செய்யுங்கள், மறுநாள் என்று தள்ளி போட வேண்டாம். அல்லது அன்றே 60%லேருந்து 80% அந்த வேலையை செய்து முடியுங்கள். நாளை என்று தள்ளி போட்டால் அது கடந்து கொள்ளே செல்லும். என்னுடைய அனுபவத்தில் இதை பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகுமார் என்றும் உங்களுடன்.